வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விக்கி ஸ்டோரி வால்ட் வலையொலியில் ஒரு காணொளி. போன எபிசோட்ல அவங்க பார்த்த லீனா மாதிரி இருந்த அந்த சாம்பல் நிற உருவம் உண்மையிலே லீனா தானா இல்ல வேற ஏதாவது திட்டமிட்ட சதியான்னு கண்டுபிடிக்க கணேஷும் வசந்தும் முடிவெடுத்தாங்க. அதே நேரத்துல அவங்க ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த பழைய போட்டு மேல்மாடி அறையில அவங்க பார்த்த காட்சிய இன்னும் மர்மம் ஆக்கிடுச்சு. இந்த எபிசோட்ல துப்பாக்கியை யூஸ் பண்ணி அந்த உருவத்தை சோதிச்சு பார்க்க நினைச்ச கணேஷுக்கு தீர்வு கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கொலையுதிர் காலம் எபிசோட் 5. லீனாவை பார்த்ததும் பயந்த கிராம மக்கள். மேல்மாடி அறையோட சாவியை தருவித்து குமாரவியாசன் அதை திறந்தப்போ கணேஷுக்கும் வசந்துக்கும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அறைக்குள்ள நுழைஞ்சப்போ நேத்து அவங்க பார்த்த எந்த தட்டுமுட்டு சாமான்களோ பெரிய சுவர் படங்களோ ஏன் அந்த ரசம் போன நிலை கண்ணாடியோ அங்க இல்ல. அறை முற்றிலும் காலியாக இருந்தது. பாஸ், நாம நேத்து வந்தது இந்த அறை இல்லையான்னு வசந்த் குழப்பத்தோடு கேட்க, 2வது மாடியில இந்த ஒரு அறை தான் இருக்குன்னு குமாரவியாசன் உறுதியா சொல்றாரு. ஒரே இரவுல அவ்வளவு ஜாமான்களையும் எதுக்காக எப்படி காலி செஞ்சிருக்க முடியும்னு கணேஷ் தீவிரமா யோசிக்கிறான். இப்படியே பல குழப்பத்தோட அந்த அறையை விட்டு வெளியே வந்த அவங்க இப்போ குமாரவியாசனோட அவுட் ஹவுஸ்க்கு போறாங்க. அந்த அவுட் ஹவுஸ் பாக்குறதுக்கு குமாரவியாசன் பயத்தால சகலவிதமான ஆன்மீக தடுப்பு சாதனங்களோட முருகன் படம் உட்பட எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அங்க லீனா எதையோ தேடிட்டு இருக்கா. என்ன தேடுறான்னு கணேஷ் கேட்க, குமரன்னு பேர் வச்ச ஒரு அணில தேடுறதாவும் அது அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. இத பாக்குறதுக்கு அவளுக்கும் அங்க நடந்த விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தெரியுது. கணேஷ் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தான். லீனா, இன்னைக்கு இரவு அந்த அரச மரத்தடிக்கு நீயும் எங்களோட வரணும். நேத்து நாங்க பார்த்த அந்த உருவம் அச்சு அசலா ஒன்னு போலவே இருந்துச்சுன்னு சொல்றான். குமாரவியாசன் லீனாவை அனுப்ப மறுத்தாலும் கணேஷ் பிடிவாதமா அவளை அழைத்து செல்ல முடிவெடுக்கிறான். இவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க அத லீனா கொஞ்சமும் கவனிக்காம அந்த அணில தேடுவதிலே குறியா இருக்கா. ஒரு வழியா அந்த அணில பிடிக்கவும் செஞ்சுட்டா. அதை பார்த்த குமார் எப்படியோ அதை அவ கொன்னுருவான்னு சொல்றாரு. இதை பார்த்த வசந்த், நாங்க ஏற்கனவே பயந்துருக்கோம், எங்களை விட்டுடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கிண்டலா சொல்றான். உடனே கணேஷ் அந்த பங்களா வீட்டை பத்தி இன்னும் விவரமா விசாரிக்கிறான். இங்க எத்தனை வேலையாட்கள் இருக்காங்க, அவங்கள தவிர வேற யாராவது இங்க தங்கி இருக்காங்களா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த உருவத்தை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே குமார் அதுக்கு இங்க 8 வேலையாட்கள் இருக்கதாவும் அவங்கள தவிர வேற யாரும் இல்லைன்னும் அதோட தான் அந்த உருவத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. அந்த கிராமத்து மக்கள்ல சில பேரு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததாவும் அன்னைக்குதான் அந்த கொலை சம்பவம் நடந்ததாவும் சொல்றாரு. இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச கணேஷும் வசந்தும் கையில மேல்மாடி அறையை மறுபடியும் சோதிச்சு பார்க்க குமார் கிட்ட வாங்கின சாவியோட வீட்டு பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. இப்போ பத்திரத்தை சரி பார்த்த வசந்த், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு பாஸ், இவளுக்கு சொத்து வந்தே ஆகணும்னு சொல்றான். அப்போ குமாருக்கு இந்த சொத்து மேல ஆசை இல்லைன்னு சொல்றியான்னு கணேஷ் கேக்குறான். அதுக்கு வசந்த், ஆமாம் பாஸ், இங்க நடக்கிற விஷயத்துக்கு இவர் காரணம் இல்லையோன்னு தோணுது. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை வரல வசந்த், அவர் தான் ஏதோ வேஷம் போடுறாரோன்னு தோணுது. அவர் ஏன் லீனாவை இன்னைக்கு ராத்திரி வர வேண்டான்னு பிடிவாதமா சொன்னார்னு கேக்குறான். உடனே வசந்த், ஒருவேளை மறுபடியும் அந்த சம்பவம் நடந்துருமோன்னு பயப்படுறாரோ என்னவோன்னு சொல்றான். இதை கேட்டு கணேஷ் மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்தா ஏதாவது உண்மை தெரியும்னு நம்புறான். அதோட மேல்மாடி அறையும் சோதனை செஞ்சு பாக்குறாங்க. அங்க எந்த விதமான ஸ்பீக்கரையோ மைக்கையோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சட்டுன்னு குமாரவியாசன் அந்த கிராமத்து மக்கள் பத்தி சொன்னது நினைவுக்கு வர கணேஷும் வசந்தும் கிராமத்து மக்களை விசாரிக்க போறாங்க. கூட லீனாவும் வரேன்னு சொல்றா. கணேஷ் அதுக்கு சரின்னு சொல்லி 3 பேரும் கார்ல அந்த கிராமத்தை நோக்கி போறாங்க. கிராமத்துல சில பேரை கணேஷ் விசாரிக்கிறான். அதுல சில பேர் அந்த உருவத்தை பார்த்ததாவும் 2 வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கு அதுதான் காரணம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு நாய் வாய் முழுக்க ரத்த கரையோட அணில கவ்வி இழுத்துட்டு இருக்கு. இத பார்த்த வசந்த் அதிர்ச்சியில, என்ன லீனா, என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு கேட்க, அதுக்கு அவ, அணில் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு, ஆனா அதால ஓட முடியல, நாய் கவ்விடுச்சு, இந்நேரம் செத்து போயிருக்கும்ல, நான் தான் அதோட காலை உடைச்சிட்டேன் போல, அதனால்தான் அதால ஓட முடியல, சின்ன எலும்பு மடக்குன்னு உடையிற சத்தம் கேட்டுச்சுன்னு விசித்திரமா பதில் சொல்றா. நீதான் அப்ப அதோட காலை உடைச்சியா, உனக்கு அதை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு வசந்த் கேட்க,
உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், வலிக்கும்னு லீனா எந்த குற்ற உணர்வும் இல்லாம சொல்றா. இது மாதிரி கணேஷ் ஒரு பக்கம் விசாரிக்க, லீனா ஒரு பக்கம் விசித்திரமா நடந்துக்க கிராமத்துல சில பேரு அந்த காரை சூழ்ந்துக்கிறாங்க. இத பார்த்த கணேஷுக்கு காரை சூழ்ந்த கிராமத்து மக்களுடைய நடவடிக்கை யதார்த்தமா தெரியல. சட்டுன்னு காருக்குள்ள வந்துடுறான். காரை சூழ்ந்த மக்கள் லீனாவை பார்த்து கோபம் அடைறாங்க. இவதான்டா அந்த சின்ன புள்ளைய காவு வாங்கினது, என் அப்பாவையும்னு இன்னொருத்த சொல்றான். கல்லை எடுத்து அடிக்க தயாராகிறாங்க. அதுக்குள்ள கணேஷ் காரை எடுத்துட்டு வேகமா பங்களா நோக்கி போறான். லீனா அழுதுகிட்டே மக்கள் ஏன் தான் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேக்குறா. அதுக்கு கணேஷ், நாங்க தான் சொன்னோமே லீனா, அந்த உருவம் உன்ன மாதிரி இருக்குன்னு, அதான் காரணம். நீ கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி உண்மையை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு பங்களாவுக்கு வந்துடுறாங்க. பங்களாவுக்கு திரும்பினவங்கள பார்த்த குமாரவியாசன் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்துல பக்கத்துல வராரு. அதே நேரத்துல லீனா அலறத பார்த்த அவரு அங்க என்ன நடந்துச்சுன்னு பதட்டத்தோட கேக்குறாரு. அதுக்கு வசந்த் அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இதுக்காக தான் லீனாவை கூட்டிட்டு போக வேண்டான்னு சொன்னதா சொல்லிட்டு லீனாவை சமாதானப்படுத்துறாரு. கணேஷ் கிட்ட சொத்து விஷயங்கள் எல்லாம் சரி பார்த்தாச்சான்னு கேக்குறாரு. தான் நாளை மறுநாள் பம்பாய் போக இருப்பதாகவும் சொல்றாரு. இதை கேட்ட கணேஷ், அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு அந்த அரச மரத்தடிக்கு நம்ம போயாகணும்னு சொல்றான். லீனாவும் வரணுமான்னு குமாரவியாசன் கேட்க, ஆமான்னு உறுதியா சொல்றான் கணேஷ். எதுக்காக கிராமத்து மக்கள் லீனா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும்? உண்மையாவே லீனா தான் இது எல்லாத்துக்கும் காரணமா, இல்ல குமாரவியாசன் ஏற்படுத்தின திட்டமிடப்பட்ட சதியா? இதோட சுவாரஸ்யமான தொடர்ச்சிய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்ம விகி ஸ்டோரி வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்றிய நிறை குறைகளை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நிறைகளை விடுத்து குறைகளை குறைச்சிக்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். நன்றி.